ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், மாறாதவர், என்றும் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகிறதும் கிடையாது, உங்களை கைவிடுறதும் கிடையாது. சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் மாறலாம், அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிறவரே உங்க கூட தான் இருக்கிறார். அப்போ இன்றைக்கும் அவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் Jesus had to go through Samaria. Jesus needed to go through Samaria. It was necessary for him to go through Samaria. இயேசு சமாரியா வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால், இயேசு சமாரியா வழியாக போக வேண்டிய கட்டாயம் இருந்தது. இயேசு சமாரியா வழியாக போக விரும்பினார். Jesus did not go around Samaria. Jesus went through Samaria. இயேசு சமாரியாவை சுற்றி போகவில்லை, சமாரியா வழியாய் போனார். அப்போ சமாரியா என்பது அது புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் எந்த விதத்திலையும் ஒத்துப்போகாத ஒரு சூழ்நிலை இருந்த காலத்தில் இயேசு சமாரியா வழியாக போக வேண்டியதாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலையும் சில காரியங்களை நம்ம ஒதுக்கி வச்சிருப்போம். இந்த பிரச்சனை, இந்த சூழ்நிலை, இதன் வழியாக நம்ம போகக்கூடாது, இவங்களை பார்க்கக்கூடாது, இவங்க இடத்துல பேசக்கூடாது, இப்படி நிறைய காரியங்களை, நிறைய பவுண்டரிஸை நம்மளை சுற்றி நம்ம செட் பண்ணி வச்சிருப்போம். ஆனால் அதன் வழியாக நாம் போக வேண்டும் என்பதை இயேசு சொல்லுகிறார். பொதுவாகவே ஹியூமன் நேச்சர் எப்படின்னா, இங்கே போனால் இப்படி பண்ணினோன்னா நம்ம இந்த காரியங்கள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், இவங்களை பார்க்க வேண்டியது இருக்கும், இவங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கும், இந்த பிரச்சனைகள்லாம் வரும். இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு இதை சுற்றி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரத்தில் முடிவெடுப்போம். ஆனால் அப்படி செய்கிறது மூலமாக என்றைக்கும் நம்மளுக்கு விடுதலை வருகிறது கிடையாது. விசேஷமாக இயேசுவினுடைய சீஷர்களாக நாம் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது நம்மளுக்கு விடுதலை வராது. ஆகவே அந்த காரியத்தின் வழியாக நாம் செல்ல வேண்டும். இயேசு மட்டும் சமாரியா வழியாக போகவில்லை, இயேசுடைய சீஷர்களையும் அதே வழியாக அவர் கூட்டிட்டு போகிறார், அவர்களுக்கும் கற்றுத்தருகிறார். இயேசுவினுடைய சீஷர்களாக இருக்கிற நமக்கும் ஆண்டவர் அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறார், சமாரியா வழியாக நாம் போக வேண்டும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சமாரியா போல என்னென்ன பவுண்டரிஸ், பேரியர்ஸ் இருக்குதோ, என்னென்ன பிரச்சனைகள், தடைகள்லாம் இருக்குதோ அவைகள் வழியாக நீங்களும் நானும் போக வேண்டும். கஷ்டம்தான், அது இமோஷனலாக கஷ்டம், மனதளவில் கஷ்டம், நம்முடைய ஃபிசிக்கலாக கஷ்டம், ஆவிக்குரிய காரியங்களில் எல்லா விதத்துலேயும் அது கஷ்டமான ஒரு செயல். ரொம்ப வலி தரக்கூடிய, ஹர்ட் தரக்கூடிய, பெயின் தரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான். அப்படி இருந்தாலுமே அதன் வழியாக நம்ம போகணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். Jesus went through Samaria and broke the barriers. சோஷியல் பேரியர், moral பேரியர், ரேஷியல் பேரியர், ரிலீஜியஸ் பேரியர். இயேசு சமாரியா வழியாக போனதன் மூலமாக பல்வேறு விதமான தடைகளை அவர் உடைத்தார், பல்வேறு விதமான வேறுபாடுகளை அவர் தகர்த்தார். அப்போ நீங்களும் நானும் வெற்றியை பார்க்க வேண்டும், நீங்களும் நானும் விடுதலையை பார்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, என்னென்ன பிரச்சனைகள், தடைகள், ரொம்ப நாள் இருக்கிற பகையாக இருந்தாலும் அவைகள் வழியாக நம்ம போனால் தான் அங்கே ஒரு வழி உண்டாகும். அதை செய்ய வேண்டும். அது நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆப்ஷனாக ஆண்டவர் கொடுக்கல, நெசசரியாக கொடுத்துருக்கிறார், கட்டாயமாக கொடுத்துருக்கிறார். இட் வாஸ் நெசசரி ஃபார் ஜீசஸ் டு கோ த்ரூ சமாரியா. சமாரியா வழியாய் போக வேண்டும் என்பது இயேசுவுக்கு ரொம்ப முக்கியமாக தோன்றின ஒரு காரியம். மிகவும் அதிகமாக தேவைப்பட்ட ஒரு காரியம் சமாரியா வழியாக போகணும். இயேசுவுக்கு மட்டும் கிடையாது, அவருடைய சீஷர்களுக்கும் அந்த வழியாக போனால் தான் எங்கே பிரிவினை இருக்குதோ அங்கே ஒற்றுமையை ஏற்படுத்த முடியும், எங்கே பிளவுகள் இருக்குதோ அங்கே சரி செய்ய முடியும் அப்படின்றத கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். we have to go through our Samaria. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாரியா வழியாக தான் நீங்கள் போகணும். சமாரியாவை சுற்றி போகிறதுக்கு வழியே கிடையாது. இன்றைக்கும் நம்முடைய சமாரியா என்ன, நம்முடைய பிரச்சனை எது, நம்முடைய தடை எது, நம்மளுக்கு இருக்கிற பவுண்டரிஸ், பேரியர்ஸ் என்ன அப்படின்றத புரிந்து கொண்டு அதன் வழியாக நம்ம கடந்து செல்வோம். ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை நம்மளுக்கு வச்சிருக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு விடுதலை நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம்.